படம் சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவேன். அதுக்கான வேலை நடந்துகிட்ருக்கு. 14 ஆண்டு நிறைவு. ஆக்சுவலாக வேண்டுதல் வந்து வேறு வேண்டுதலுக்காக வந்தது ஃபேமிலியோடன்னு. நன்றி உங்கள் எல்லாருக்கும். முதல்ல இந்த 14 ஆண்டுகள் நிறைவுன்றது எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. பட் ஒவ்வொரு வருஷம் கூடும் பொழுதும் பொறுப்பு தான் அதிகமாகிட்டுருக்கு. இன்னும் நல்லா பண்ணணும்னு தோணிகிட்டே இருக்கு. எல்லார் அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய கொடுத்துருக்கு. நான் இதில் நிறைய கஷ்டங்கள் போராட்டங்கள் இருக்கும். பட் அதை தாண்டி மக்கள் கொடுத்த அன்பு மட்டும்தான். நான் அதை மட்டும் தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அதுக்காக இன்னும் உழைக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. அடுத்து ஒரு படம் இப்போ எல்லாமே லாக் பண்ணிட்டோம். கண்டென்ட் டைரக்டர் எல்லாமே, ப்ரொடியூசர் எல்லாமே. சீக்கிரத்தில் அதுக்கான அறிவிப்பு வருவேன். அது எல்லாரும் என்கிட்ட இருந்து என்ன மாதிரியான படம் வேணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரியான படமாக நிச்சயமாக இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரசிக்கிற மாதிரி படமாக நிச்சயமாக இருக்கும். நன்றிண்ணா, 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 நன்றிண்ணா. தேங்க்யூ. சீக்கிரம் வருவேன். நன்றி. டாக்டர் சிவகார்த்திகேயன் குடும்பத்தோட சேர்ந்து திருச்செந்தூர்ல இருக்க முருகன் கோவிலுக்கு சாமி தரிசனம் பண்றதுக்காக போயிருக்காரு. அப்பெடுக்கப்பட்ட போட்டோஸ், வீடியோஸ் அப்படின்னு எல்லாமே சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது சிவகார்த்திகேயன் நடிப்புல ரீசெண்டா தான் பராசக்தி படம் வெளியா இருந்தது. படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கல அப்படின்னாலும் அடுத்தபடியா வந்து ஆக்ட்ரஸ் ராதிகா சரத்குமார் வச்சு ஒரு படத்தை ப்ரொடக்ஷன் பண்றாரு. அந்த படம் பிப்ரவரி 20 வெளியாக இருக்கு. ஸோ இப்படி ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம், ஆக்டிங் ஒரு பக்கம் அப்படின்னு ரொம்ப பிஸியா இருக்க சிவகார்த்திகேயன் ஃபேமிலிக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா தான் பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்தாரு. இந்த நிலையில சிவகார்த்திகேயன் வருஷம் பிப்ரவரி மாசம் தை பண்டிகையை முன்னிட்டு முருகன் கோவிலுக்கு போறத வழக்கமா வச்சிருக்காரு. சோ எப்பவுமே முருகன் கோவிலுக்கு தனியா போற சிவகார்த்திகேயன் இந்த முறை தன்னோட மனைவி, மகள், 2 மகன்கள் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட போய் சாமி தரிசனம் பண்ணிருக்காரு. அந்த வகையில தான் வந்து இப்போ தன்னோட 2 பசங்களையும் முருகன் கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஃபேமிலியா மொட்டை அடிச்சு சாமி தரிசனம் பண்ணி சிறப்பு பூஜை எல்லாம் பண்ணிருக்காரு. மேலும் சிவகார்த்திகேயனோட ஃபேமிலிக்கு கோவில் நிர்வாகம் சார்பா பொன்னாடை போத்தி மரியாதையும் செலுத்தியிருக்காங்க. அதை தொடர்ந்து ஃபேமிலியா சேர்ந்து திருச்செந்தூர்ல எடுத்துக்கிட்ட போட்டோஸையுமே ஆர்த்தி ஷேர் பண்ணி வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை அப்படின்னு கேப்ஷனோட இந்த பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி இமேஜையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் ஃபேமிலியா திருச்செந்தூர்ல இருக்க இந்த வீடியோஸுமே இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு.